சங்கீதத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கலுடைய முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. இந்த பூமியில் ஒரு மனுஷன் விரும்பாத ஒரு காரியம் என்னன்னா வெட்கம். எங்கே போனாலும் ஒரு இடத்துல நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும், எங்கே போனாலும் ஒரு கௌரவமாக இருக்கணும். வெற்றி அடைகிறோமோ இல்லையோ, தோல்வி அடையாமல் என்ன பண்ணணும், இருக்கணும். நிறையா ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, நான் வெற்றியாக வாழணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கூட்டம் தோல்வி அடையாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. எது எப்படியோ ஒரு மனுஷனுக்கு வெற்றி அடைகிறோமோ இல்லையோ, வெற்றி கர்த்தர் தருகிறவர் தான். ஆனால் வெட்கப்படாமல் இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. இந்த நாள் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற காரியம் அதுதான். நம்முடைய முகத்தை, நம்மை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படவே விட மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆரம்பம் எப்போ ஒரு வெட்கம் உண்டாகும்னா, தொடங்கிட்டு அதை முடியாமல் போகும்போது நமக்கு ஒரு வெட்கம் உண்டாகும். ஒரு பூமியில் ஒரு வாழ்க்கையை பிறக்கும் போது தொடங்குறோம், முடியும் போது ஏதோ ஒன்று நம்ம செஞ்சுட்டு போயிருக்கணும். வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு இல்லை, வாழ்ந்ததுடைய அர்த்தத்தை முடிவில் ஒரு மனுஷன் பிறந்தான், வாழ்ந்தான், அவன் என்னென்ன காரியம்லாம் இவனை கொண்டு ஆண்டவர் செஞ்சாரு அப்படின்னு நம்ம ஊருக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள, நம்மளோட சமுதாயத்தில், இந்த வாழ்கிற பூமியில் ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு போகணும். அப்போ ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது முடிவு சம்பூர்ணமா இருக்கு. தொடக்கம் ரொம்ப கஷ்டமா, தொடக்கம் அற்பமா, பலரை அவமானப்படுத்துற அளவுக்கு, நிந்திக்கிற அளவுக்கு இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமா என்ன பண்ணிடணும், நம்ம முடிச்சிடணும். முடிக்கலைன்னா அங்கதான் ஒன்று வரும், அதுக்கு பேர் தான் வெட்கம். தொடங்கினாரு, முடிக்க முடியல. வாழ்க்கை தொடங்கினாங்க, முடிக்க முடியல. வாழ்ந்தாரு, சாகும்போது அவர் ஒன்றும் செய்யல, பிரச்சனைகளோடையே செத்துட்டாரு, கவலையோடையே செத்துட்டாரு, ஒரு விடுதலை இல்லாமையே செத்துட்டாரு, ஒரு ஆசீர்வாதம் இல்லாமையே இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் வெட்கத்தினுடைய அடையாளம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகம் பிரகாசம் அடையும், அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றியை, நம்முடைய வெட்கத்தை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் நம்ம தலை குனிந்து போக இது போல தெரிஞ்சாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மளை நிச்சயமா விடவே மாட்டார். அல்லேலூயா. நிறைய சூழ்நிலையில் என்ன பண்ணும், தலை குனிகிற மாதிரி தோணும். ஆனால் முடிவுலையே ஆண்டவருடைய காரியத்தை பார்ப்போமானா, ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய தலையை என்ன பண்ணுவார், உயர்த்த தான் செய்வார், நம்முடைய தலையை குனிய விடவே மாட்டார். அப்படி சப்போஸ் நம்முடைய தலை குனிந்தாலும், குனிந்த இடத்திலே நம்முடைய தலையை அவர் நிமிர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நானும் அந்த ஆண்டவரை தான் ஆராய்ச்சி கொண்டு, ஆண்டுடைய நோக்கி பார்த்தோடைய முகம் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. தற்காலிகமா நீங்க அங்கங்க தலை குனிஞ்சு இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல நம்முடைய தலையை நிச்சயமா நிமிர்த்துகிற தேவனை தான் நம்ம பார்க்கணும். அப்ப அவரை நோக்கி பார்க்கணுமா. இந்த நிலாவை பார்த்தீங்கன்னா சூரியன் இடத்துல உள்ள வெளிச்சத்தை வாங்கி அதை பிரதிபலிக்கிறது. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவரை எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அவ்வளவா அவருடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும். நம்மளும் அந்த வெளிச்சத்தை வெளியில கொடுக்க முடியும். அவர் இல்லைன்னா நமக்கு வெட்கம்தான், அவர் இல்லைன்னா நமக்கு தோல்விதான். அவர் தான் மெய்யான ஒளி, அவர் தான் மெய்யான சூரியன், அவர் தான் அவருடைய வெளிச்சத்துல தான் நம்ம வெளிச்சத்தை பார்க்க முடியும். அவரை பார்த்து அவரை நோக்கி பார்க்கக்கூடிய முகம் வெட்கமடைவதில்லை, அப்படித்தான் பைபிள் சொல்லுது. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். உங்களுடைய கஷ்டங்கள்ல, உங்களுடைய நேரங்கள்ல, உங்களுடைய கவலைகள்ல அவர் தான் மெய்யான சூரியன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. இருளா இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறணும்னா அந்த ஒளியை பார்க்கணும். இந்த ஒளியை பார்க்கறதுனால எனக்கு ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை. ஆனா தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய குடும்பங்களுடைய சூழ்நிலை நிச்சயமாய் மாறும்.
அவருடைய முகத்தை அவரை நோக்கி பார்க்கருடைய முகம் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அதன் அடிப்படையில் வேதத்தில் இருக்கிற நேரத்தை பொறுத்து ஒரு விஷயம் அல்லது ரெண்டு விஷயத்தை பார்த்து நாம் குறித்த நேரத்துக்குள் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு விஷயம், சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கு 22:5 சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்பாக ஒரு 2-3 சூழ்நிலையை இந்த வசனத்தை எழுதின தாவீது இதே வசனத்தில் குறிப்பிடுகிறார். இதே அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்றாரு பாருங்களேன். 1வது வசனத்துல, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். முதலாவது இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி தாவீதுக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை, கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை. அப்ப கைவிடப்படுகிற சூழ்நிலையில தான் எழுதுறாரு, உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், உம்மை நம்பி வெட்கப்படாதிருந்தார்கள். வெட்கப்படல, அவங்க வெட்கப்பட்டு போகல. என்ன விஷயத்துல வெட்கப்பட்டு போகல? கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நான் வெட்கப்பட்டு போகல அப்படின்னு தாவீது ஆணித்தரமாய் பேசுகிறார். கைவிடப்படும் பொழுது ஒரு வெட்கம் உண்டாகும். உங்க பக்கத்துல ஒரு 10 பேர் இருந்தா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். உங்க பக்கத்துல ஒரு ஆளுமே இல்லை, நீங்க தனியா நிக்கிறீங்க, உங்க குடும்பம் தனியா நிக்குதுன்னா நம்ம நிச்சயமா ஒரு தோல்வியை தழுவ போகிறோம். அந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு ஆள் இருக்கும், யார் ஜெயிப்பா? தனியா நிக்கிறவன் தான் ஜெயிப்பான், கைவிடப்பட்டவன் தான் தோப்பான். இது உலக வரலாறு, உலகத்தினுடைய அடிப்படை ரூல்ஸ். ஒரு ஆளா இருக்கிறவன் தோப்பான், 10 பேர் இருக்கிறவன் ஜெயிப்பான். இதான் தாவீதுக்கு இதே நிலைமை தான், கைவிடப்பட்ட நிலைமை. ஆனா பரலோகத்துக்குன்னு ஒரு நிலைமை இருக்குது. ஒரு ஆளா இருந்தாலும் யார் பக்கத்துல கர்த்தர் இருக்காரோ அவன் தான் ஜெயிப்பான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாவீது இருக்கிறான். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கைவிடப்பட்ட சூழ்நிலை என்றால் என்ன? யாருமே நமக்கு உதவி செய்ய இருக்க மாட்டார். யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. தாவீதுக்கு இந்த இடத்துல யாருமே அவனுக்கு உதவி செய்ய இல்லை. இன்னொன்னு, எங்கிருந்தும் அவனுக்கு உதவி செய்கிற நபர்களும் இல்லை, உதவி செய்கிற சூழ்நிலையும் இல்லை. இன்னொன்னு, அவன் முயற்சி செஞ்சாலும் அவனால என்ன பண்ண முடியாது. என்ன சொன்ன? 3 காரியம். யாரிடத்துல இருந்தும் உதவி இல்லை, எங்கிருந்தும் உதவி இல்லை, தன்னாலும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு நிலை. இதற்கு பெயர் தான் கைவிடப்பட்ட நிலை. இந்த இடத்துல தான் தாவீது சொல்றார், நான் கைவிடப்பட்டு இருந்தாலும் உம்மை நோக்கி கூப்பிட்டோம், உம்மை நம்பினோம், நாங்கள் வெட்கப்பட்டு போவது. எத்தனை பேர் நான் ஒரு ஆளா இருக்கேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எங்கு உதவி செய்ய வழியும் இல்லை, என்னாலையும் ஒன்றும் முடியல. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னா, நீங்க ஆண்டவரோட இருந்தா நமக்கு எந்த சூழ்நிலையும் எந்த நபரும் யாரும் வராவிட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர், நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமா நம்ம வெட்கப்படவே விட மாட்டார். 2வது, இவன் எந்த சூழ்நிலையில் இருக்கிறான்? 2வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, என் தேவனே பகலிலே நான் கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. 1வது வசனத்திலே கீழ்ப்பகுதியில் இருக்கிறது, நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. 2வது இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா? எல்லாரும் இவனுக்கு தூரமாய் இருக்கிறார். இங்கே கூப்பிடுறாரு, நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர். ஒரு பெரிய கஷ்டம், பெரிய தேவை, அவசர உதவி. இப்போ ஒரு கஷ்டத்துல இருந்துட்டீங்க, ஒரு பெரிய ஒரு ஆபத்து, ஐயோன்னு கூப்பிடுறீங்க, ஒரு ஆளுமே இல்லை, பக்கத்துல இல்லை, எல்லாரும் தூரத்துல இருக்காங்க, பக்கத்துல யாருமே இல்லாம தனி காட்டுல மாட்டின மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? தாவீது இங்க அதை தான் தன்னுடைய காரியத்தில் கூப்பிடுறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர். கதறான், கஷ்டப்படுறான், தன்னுடைய கடினமான சூழ்நிலையில கூப்பிடுறான்,
ஆனா கேட்கறதற்கு இங்க தேவனை பத்தி எழுதி இருக்குது. நம்ம மனுஷர்ல எடுத்துக்கிறோம். நம்ம கூப்பிடும் போது, நம்ம கதறும் போது, நமக்கு சத்தத்தை கேட்க கூட நம்ம பக்கத்துல யாருமே இல்ல. எல்லாரும் எங்க இருக்காங்க சொல்லுங்க? தூரமா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சொல்றான், உம்மை நம்பி வெட்கப்படாது இருந்தார்கள். கைவிடப்பட்ட சூழ்நிலை, யாரும் தூரமா எல்லாரும் இருக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் தாவீதுக்கு ஒரு நிச்சயம் இருந்துச்சு, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை அழைத்தவர் என் தேவன். எனக்கு தூரமா இருப்பது போல இருந்தாலும் என்னை அவர் நிச்சயமா கைவிடவே மாட்டார். கரங்களை வேத்தர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மூன்றாவது அவன் சந்திச்ச நிலை, 7-8 வசனங்களை வாசிக்கும் போது, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன சூழ்நிலை சொன்னேன்? கைவிடப்பட்ட சூழ்நிலை. ரெண்டாவது, யாருமே உதவி செய்யாத தூரமாய் போன சூழ்நிலை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டா, ஒரு தனி காட்டுக்குள்ள, இப்போ ஒரு சின்ன பையனை நான் கையில் பிடிச்சிட்டு இப்போ சாம் மாதிரி ஒரு குட்டி பையில கூட்டு போய் தனி காட்டில் விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன் எப்படி? இல்லை ஒரு அப்பா ஓடி வந்துட்டா எப்படி? தனி காடுல யாரு துணை இல்லாம கூப்பிட்டாலும் சத்தம் கேட்காத தனிமையிலே ஒருவன் இருக்கிறான் என்றால் அதுதான் கைவிடப்பட்ட தூரமான உதவி இல்லாத ஒரு நிலை. கூப்பிடுற சத்தமும் யாருக்கும் கேட்காது, யாரும் உதவிக்கு பக்கத்துலையும் இல்லை. தாவீது அவ்வளவு கஷ்டப்பட்டு நெருக்கத்தில் இருக்கிறான். ஆனாலும் அவன் நினைக்கிறான், நான் வெட்கப்பட்டு போயிருவனோ. ஆனாலும் ஆண்டவர் சொன்னாரு, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார். 7-8 வசனத்துல வாசிக்கும் போது இவன் சூழ்நிலையை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். என்ன பரியாசம் பண்ணுகிறார்கள்? கர்த்தரை நம்பி இருந்தானே, இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும். என்ன வார்த்தை கேட்கிறாங்க நம்மளை பார்த்து? தாவீதை பார்த்து அந்த சூழ்நிலையில கர்த்தரை நம்பி இருந்தானே, இவனை கர்த்தர் என்ன பண்ணட்டும்? விடுவிக்கட்டும். கர்த்தரை நம்பி இருந்தானே, இப்பொழுது கர்த்தர் இவனை என்ன பண்ணட்டும்? காப்பாற்றட்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் பிதாக்கள் தப்பினார்கள், உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் சூழ்நிலையில கைவிடப்பட்ட நிலைமை இருக்குது? எத்தனை பேர் தனிமையாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்? யாரு நம்மளை பார்த்து சபைக்கு போறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க, ஆனாலும் இவங்க வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இன்னும் மாறலையேன்னு எத்தனை பேர் நம்மளை நோக்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சபைக்கு போறிய, ஆண்டவர் உங்களை என்ன பண்ணட்டும்? உன்னைவே காப்பாத்துற, நீ என்ன என்னை காப்பாற்ற வந்திருக்கிற அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. இப்படிலாம் கேள்வி கேட்கும் போது நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். இப்படி வரும்போது தான் கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தை, நான் அவரே நம்பி இருக்கிறபடியால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க சந்திக்கும் போது ஒன்னேன்னு புரிஞ்சுக்கிறணும், நம்மளை அழைத்த தேவன் உண்மை இல்லவர். நிச்சயமா நம்மளை வெட்கப்பட்ட படவே விடவே மாட்டார். இன்றைய செய்தியினுடைய காரியம் அதுதான். யார் என்னை கைவிட்டாலும் என்னை அழைத்தவர் ஒருபோது என்னை கைவிட மாட்டார். அவர் எனக்கு தூரமா இருக்கிறது போல இருந்தாலும், அவர் தூரமா இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் தோணும், முடிவிலே அவர் என் அருகிலே வந்து நிச்சயமா எனக்கு உதவி செய்வார். அடுத்து எல்லாரும் என்னை நிந்திப்பாங்க. ஆண்டவர் நம்பி இருந்தா உனக்கு என்ன கிடைச்சிச்சு? உனக்கு என்ன கிடைச்சிச்சு? யோபுடைய மனைவி அப்படித்தான் கேட்டான், நீ ஆண்டவரை நம்பின உனக்கு என்ன கிடைச்சிச்சு? தேவனை தூசிச்சு ஜீவனை என்ன பண்ணும்? விடும். சொந்த மனைவி கேட்கிறான். 3 நண்பர்கள் வந்து கேட்கிறார்கள். என்ன கேட்டாலும் அவன் அமைதி அப்படியே இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் யோபுவுக்கு உத்தரவு சொல்லி அவனை ஆசீர்வதித்தது போல இங்கு தாவீதுக்கும் ஒரு அசுரன்ஸ் ஒரு காரியத்தை கொடுத்தாரு. நீ என்ன நம்பி இருக்க? நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த 22ஆம் அதிகாரத்துல 5 விசுவாசத்துல சொல்லுகிறார். நல்ல கவனிக்கணும். விசுவாசத்துல சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர்னு தாவீது இங்க நம்புறாரு. சொல்லுங்க, தாவீது நம்புறாரு. என்ன நம்புறாரு? எங்கள் பிதாக்கள் ஆபிரகாம், யாக்கோபு இவங்களையெல்லாம் கஷ்டத்துல எல்லாம் காப்பாத்துறீங்க ஆண்டவரை,
எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, செங்கடல் யோர்தான் எல்லாம் வந்துச்சு, காப்பாத்துனீங்க. இப்பயும் நான் கஷ்டத்தில் என்ன பண்றேன் இருக்கேன். எங்க தகப்பனை எங்கள் பிதாக்களை காப்பாற்றினது போல இப்பொழுதும் நீர் எங்களை காப்பாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் சொல்லிட்டார். விசுவாசம். இதோடைய ரிசல்ட்டை நான் உங்களுக்கு சொல்றேன் பின்னாடி. கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும்போது நீங்க இதை தான் சொல்லணும். ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லக்கூடாது. என் ஆண்டவர் என்னை காப்பாற்ற வல்லமை. எங்கள் பிதாக்களை நீர் தாண்டி வர பண்ணினீர். எங்கள் பிதாக்கள் இதே சூழ்நிலையில் இருந்தாங்க. நீங்க அவர்களை நோக்கி கூப்பிடும் போது நீங்க விடுவிச்சு அவங்களை வெட்கப்படுத்தல, என்னை நீங்க வெட்கப்படுத்த. நம்முடைய பிதாக்கள் யார்? பைபிள் உள்ளவங்க தான் நம்முடைய பிதாக்கள். பைபிள்ல உள்ள கேரக்டர்ஸ், அவங்க ஜெயிச்சதெல்லாம் மனசுல வைங்க. செங்கடல் வருது, யோர்தான் வருது, எல்லாம் வருது, எனக்கு பிரச்சனை நெருங்கி இருக்குது, கைவிடப்பட்டுட்டேன், நான் தனியா இருக்கிறேன், என்னை அவமானப்படுத்துறாங்க, நான் என்ன செய்வேன்? ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்க நம்ப மட்டும் செய்யணும். என்ன நம்பணும்? இதுவரை நடத்தினவர், வேதாகமத்தில் இதுவரை உம்மை நம்பினவர் நடத்தின எங்கள் பிதாக்களை. பூமியிலையும் ஜெயிச்ச பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, நமக்கு முன்னாடியும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்க்கணும். அவங்க குடும்பத்தை விடுவிச்சார், இவங்க குடும்பத்தை விடுவிச்சார், இவங்க குடும்பத்தை விடுவிச்சார். எங்களையும் கர்த்தர் விடுவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பணும். இவன் தாவீது இங்கே ஜெயம் எடுத்ததனுடைய அர்த்தம் என்ன? உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எல்லாம் முன்னாடி சிந்திக்கிறான், சிந்திச்சு இப்ப பிலீவ் பண்றான், நம்புறான். நம்பினதுடைய ரிசல்ட் பின்னாடி வருது. 24வது வசனம். நம்பினதுக்கு பதில் கிடைச்சிச்சு. உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரப்படுவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டுள்ளார். கிடைச்சிருச்சா? இப்ப பதிலு பிரகாசமாயிருச்சா முகம்? இவர் பாருங்களேன், அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல். நம்ம என்ன படிச்சோம்? அவரை நோக்கி பார்க்கலுடைய முகம் பிரகாசம் அடைந்து அவருடைய முகம் வெட்கப்பட்டு ஆண்டவர் முகத்தை பார்த்தான். ஆண்டவர் என்னடா இவன் பார்த்தாலும் கைவிடப்பட்டுட்டேன், அழுதுட்டேன் அப்படின்னு நினைக்காம, முகத்தை மறைக்காம தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அவனை வெட்கப்படவே விடவில்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தனியா இருக்கேன்னு சொல்லாதீங்க, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். அவமானப்படுறேன்னு சொல்லாதீங்க, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். நான் கைவிடப்பட்டுட்டேன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். யார் வேணாலும் மாறலாம், எது வேணாலும் மாறலாம், அழைத்த தேவன் மாறவே மாட்டார். இப்போ சருகுனது போல இருக்கும், இப்போ விழுந்தது போல இருக்கும், இப்போ தோத்தது போல இருக்கும், இப்போ தனியா இருக்கிறது போல இருக்கும். ஆனா பைபிளுடைய எல்லா பரிசுத்தனுடைய முடிவை பார்ப்போமானால் அந்த முடிவு சமாதானம். ஆண்டவர் அவர்களை கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. பின்மாறி போன சிம்சோனே கடைசியில் ஒரு ஜெபம் கேட்கிறான், இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும். பின்மாறி போனவன், தெளிலாளுடைய மடியிலே படுத்து கிடந்து தன்னுடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் இழந்து போனவன் கடைசி டயத்துல கெஞ்சிரான், இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும் கேட்ட அவன் ஜெபத்தை கேட்டு கூட பதில் தந்தவர். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்றேன். பிசாசு ஒரு வேண்டாம் எங்களை பன்றிகளுக்குள்ளே பாருங்க, அவன் ஜெபத்தை கூட கிடைச்சி இப்போ பண்ணிக்கல. பிசாசு ஜெபிக்கிறத கேட்கிறாரு, சிம்சோன் ஜெபிக்கிறத பின்மாறி போனவன் ஜெபிக்கிறான், தூக்கி விட்டுருங்கப்பா ஒரு தடவை கேட்கிற. ஆண்டவருக்குள்ள வாழ்கிற நீங்களையும் உங்களையும் என்னுடைய வார்த்தை நிச்சயமாய் கர்த்தர் கனப்படுத்துவார். அவர் முகத்தை மறைக்கவே மாட்டார். நிச்சயமாய் அவர் நமக்கு பதில் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதுதான் நீதிமொழியில் 23:18 சொல்லுகிற, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போக. நிச்சயமாய் முடிவுண்டு. எதற்கு முடிவுண்டு? நான் நம்பி இருந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு உண்டு. எந்த விஷயம் வரும் நம்பிக்கிட்டு இருந்தமோ அந்த விஷயத்தை கர்த்தர் கையில என்ன பண்ணுவாரு? தருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இதான் முதல் விஷயம். எப்படி தப்பிச்சாரு? எப்படின்னா கர்த்தரை நம்பினதினால் அவன் வெட்கப்படாமல் இருந்தான். முதல்ல வெட்கமடையாமல் இருந்த காரணம் என்ன? கர்த்தரை நம்பினான், அதனால் அவன் வெட்கப்படவே இல்லை. இரண்டாவது விஷயத்தினை பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். இரண்டாவது ஒரு காரியம், சங்கீதம் 13:4. சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார்.
சங்கீதம் 13:4 வாசிக்கும் போது பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு வெட்கமடையாத ஒரு அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம். சத்துருனை யாரு? பிசாசு. அவன் ஒரு பக்கம் நம்மளை அழிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கான், அவன் ஒரு சத்துரு. ஆனா பூமியிலேயே நமக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள், நிறைய சூழ்நிலை, நிறைய மனிதர்கள் இருக்கிறார். இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது எப்பொழுது வீழ்வோம் என்று காத்து கொண்டிருப்பார். அதை எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ, நம்ம வீழ்ச்சி அடையும் போது சந்தோஷப்பட ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த பார்வை உங்களுக்கு என்ன பண்ணணும் வேணும்? அதுக்காக யாரையும் வெறுக்க கூடாது. நம்ம தோத்து போறதை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம நஷ்டமடைகிறத பார்த்து ரசிக்க ஒரு கூட்டம் இருக்குது. இதான் மனுஷனுடைய இருதயம் பொல்லாதும் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது. என்ன மனுஷனுடைய இருதயம்? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு எதிரியுடைய மாடு விழுந்தா நீ என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத. ஒரு விசுவாசிக்கு சொல்றாரு, எதிரியுடைய ஒன்னு சேதமாயிட்டா நமக்கு தெரியாமலே ஒரு சந்தோஷம் உண்டாகும். அது ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இவளை ஆடு நீலடா ஆட்டம், அடி வாங்கினியா அப்படின்னு நமக்கு ஒரு நினைப்பு வரும். நமக்கு வருமா? அப்ப உலகத்தாங்களுக்கு எவ்வளவு வரும்? என்னடா ஆண்டவன் புரியுமே, என்னைக்கு வீழ்வான் இவன், என்னைக்கு அடிப்பான் இவன், உழுவான், என்னைக்கு இவன் ஒண்ணும் இல்லாம போவான். அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு கூட்டம் ஆயத்தமா இருக்கிறது. இதைதான் தாவீது கணிச்சு அன்னைக்கே எழுதிட்டார். அல்லேலூயா. 13:4 அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், என்னை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஆள் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லாதபடிக்கும். தள்ளாடுறதுனா வில்றதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ், உழப்புறான்னு சொல்ற மாதிரி. தள்ளாடுகிறதுனால் என் சத்துரு கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு ஜெயம் நமக்கு கண்டிப்பாய் அவசியம். ஆண்டவர் எழுதுகிறார் சங்கீதம் 23, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம். சத்துருக்கு முன்னாடி பந்தினா என்னன்னு பாருங்களேன். உங்க பாத்திரம் நிரம்பி வழியும் போது பந்தி வச்ச மாதிரி உங்களுக்கு அவனுக்கு வயிறு என்ன பண்ணுது, என்ன எரியுது. ஒன்றும் இல்லாம இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டான். இவன் பாத்திரம் என்ன பண்ணுது, இப்ப நிரம்பி வழியுது. இவன் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டான், இவன் உயர்த்தப்பட்டு விட்டான். இப்படி ஒரு சத்துருவுக்கு வெட்கத்தை பைபிள் சொல்ல, சத்துருக்கு வெட்கத்தை உடுத்துவேன், உன் சத்துருக்கு வெட்கத்தை உடுத்துவேன், உன் மீதிலோ என்ன உன் கிரீடத்திலோ உன் பூக்கும், உன் கிரீடம் பூக்கும். சத்துரு நம்மை வெட்கப்படுத்த நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் பண்ற பதில் எப்படி தெரியுமா இருக்கு? சத்துரு வெட்கப்படும்படி செய்கிறார். இதெல்லாம் எங்க நடக்கும்னா கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கணும்னே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சொல்றேன், யாராவது இப்படி மனசு கஷ்டப்பட்டு என்னை வெறுத்துக்கிட்டே இருக்காங்க, என்னை அவமானப்படுத்துறாங்க, என்னை நிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னை இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ விழுவேன்னு பார்க்குறாங்க, எப்போ நான் வந்துட்டு ஒண்ணுமில்லாம போவேன்னு பார்க்குறாங்க, எப்போ நான் தோற்று போவேன்னு பார்க்குறாங்க, எப்போ என்னை ஜெயிக்கலான்னு பார்க்குறாங்க. நானே கடைசியில் ஓடிக்கிருக்கேன், என்னை ஜெயிக்க பார்க்குறேன். நான் ஒரு போட்டியாளராக உங்களுக்கு, நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கும்போது என்னோட போட்டி போட்டு என்னை அவமானப்படுத்தி என்ன நிந்திச்சு என்னை ஜெயிக்க ஏன் இவர்கள் பார்க்கிறார்கள்? தாவீது சொல்றான் கீழே வேற சங்கீதம் 25 இருக்க, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள், நான் ஒண்ணுமே செய்யலைனாலும் என்னை வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வழியில போகும்போது எரும மாடு உரசிட்டு போகுமா, அது மாதிரி நம்ம பாட்டுக்கு இருப்போம், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், நம்மள்ட்ட வம்பிழுப்பாங்க, நம்மள்ட்ட சும்மா வம்பிழுப்பாங்க, நம்மள்ட்ட ரிவெஞ்ச் எடுத்துட்டு போயிடுவாங்க, உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு. நம்மளை மேற்கொள்ளுகிற ஆவிகள், நம்மை தள்ளாடுகிறதை பார்த்து வீழ்ச்சி அடைய நினைக்கிற ஆவிகள், நம்மளை முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிற ஆவிகள். ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டாய். அல்லேலூயா. ஆண்டவர் நீதி உள்ளவர். சொல்லுங்க, ஆண்டவர் நீதி உள்ளவர். சும்மா சும்மா போறவனை எவனாவது வம்பிழுத்துக்கிட்டு இருந்தா, வம்பு இழுக்கப்பட்டவனை கர்த்தர் ஆசீர்வதித்து வம்பிழுத்தவனை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தாழ்த்தி போட்டுறாரு. இதுதான் ஆண்டவருடைய ஸ்டைல். அவர் நீதி உள்ளவர்.
யாரை அற்பமாய் நினைக்கிறார்களோ நினைக்கிறவர்களுக்கு முன்பாக அற்பமானவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அதான் ஆண்டவருடைய ஸ்டைல், அவருடைய லைஃப் ஸ்டைல், அவர் பண்ற பதில். அப்ப சொல்றாரு, என்னை மேற்கொண்டேன்னு என் எதிரி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. பாவமா இருந்தாலும் தான். உங்களுக்கு மனுஷத்துல மட்டும் எடுத்துடாதீங்க. நம்முடைய பாவம் நம்மளை மேற்கொண்டுரும் நினைச்சாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை மேற்கொள்ளுவ. போராட்டம் மேற்கொள்ளுன்னு நினைச்சாலும் அதை நீ என்ன பண்ணுவ, மேற்கொள்ளுவ. பலவீனம் உன்னை மேற்கொள்ளுன்னு நினைச்சாலும் அந்த பலவீனத்தை நீ என்ன பண்ணுவ, மேற்கொள்ளுவ. வியாதி உன்னை மேற்கொள்ளுன்னு நினைச்சா நீ அதை மேற்கொள்ளுவ. எதுக்கெல்லாம் நம்ம தோத்துக்கிட்டு இருந்தோமோ அதை நாம் ஜெயிக்கும்படி நம் கையிலேயே கர்த்தர் அதை ஒப்பு கொடுப்பார். எதுல தோத்துக்கிட்டு இருந்தீங்க அது எல்லாத்தையும் கர்த்தர் நம்ம கையில என்ன பண்ணுவாரு, தருவார். அதான் சொல்றாரு, அவனை மேற்கொண்டேன் என்று பகைஞன் சொல்லாதபடிக்கு நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகுறாதபடிக்கு இப்படி செய்தரணும். சங்கீதம் 25:2-3 வாசிக்கும் போது, பாருங்க, என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு. உங்களை பொல்லாத மனுஷர்களும் பொல்லாத ஆவிகளும் ஜெயிச்சுட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். தாவீது அந்த சந்தோஷத்தை விரும்பவே இல்லை. அடிக்கடி நான் நினைக்கிறது உண்டு, ஒரு சோதனை ஒரு கஷ்டம் வந்தா பிசாசுனால இது வரக்கூடாது, வேற யாருனாலையும் வரக்கூடாது. நீங்க இதை தந்தா ஓகே, ஆனா வேற யார் கையில இருந்து என்ன பண்ணக்கூடாது, இது நமக்கு ஒரு தாழ்வா இருந்தாலும் அது ஆண்டவர் நமக்கு தரணும். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ஒரு குறைவா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு தரணும். ஒரு வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் தான் அதை அனுமதிக்கணும். பிசாசு கையில வாங்கி நம்ம தோத்து போவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவரே நம்மளை அனுமதிச்சு ஒரு சோதனை, ஒரு பாடு, ஒரு கஷ்டம்னா சந்தோஷமா ஏத்துக்கலாம். அடிக்கிற தேவன் அணைப்பார், தாழ்த்துகிறவர் ஒரு நாள் உயர்த்துவார். ஆனா பிசாசு தொடர்றதுக்கு நமக்கு அனுமதிக்க கூடாது, அவன் ஜெயிக்க நம்ம அனுமதிக்கவே கூடாது. இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாது. 3வது வசனத்தில், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். இங்கு தாவீது தனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை எப்படி தாண்டுறாருன்னா, ஃபர்ஸ்ட் நம்பி இருந்தேன் அதனால் தாண்டினேன், என் பிதாக்கள் ஜெயிச்சதை நம்பினேன் நானும் தாண்டிட்டேன். இங்கே எப்படி இவர் தாண்டினார்னா, கர்த்தருக்காய் நான் காத்திருந்தேன். அல்லேலூயா. உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க எதிரியினுடைய தாக்குதல், எதிரிகளுக்கு முன்பாக இவர் வெட்கப்படாமல் இருந்ததனுடைய நோக்கம் என்ன, இவர் செஞ்ச காரியம் என்ன, கர்த்தருக்காய் நான் காத்திருந்தேன் அதனால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருக்கிறது என்றால் என்ன? நிறைய விஷயத்துல காத்திருக்கிறதுல வேறுபடும். இங்கே காத்திருக்கிறது என்றால் சத்துரு மேற்கொள்ள நினைக்கிறான், தள்ளாடுறதை பார்த்து சிரிக்கிறான், நம்ம விழுறதை நினைச்சு சந்தோஷப்படும் போது இங்கே காத்திருக்கிறான் தாவீது. அப்படின்னா என்ன? பொறுமை. சொல்லுங்க, பொறுமை. அடிக்கிறவர் அடிப்பா, பேசுறவர பேசுப்பா, நிந்திக்கிறவர் எனக்குன்னு ஒரு காலம் வரும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஒரு காலம் வரும். இப்ப நான் அடி வாங்குற காலம், இப்ப நான் தாழ்ந்து கிடக்கிற காலம், இப்ப நான் அழுகிற காலம், இப்ப நான் தோண்டு கிடக்கிற காலம், இப்ப நொந்து கிடக்கிற காலம், இதையெல்லாம் நீங்க தரும்போது தேவனே அனுமதிச்சாருன்னு நான் வாங்கிக்கிட்டு ஒரு நாள் இதே அடித்தவர்கள் முன்பாக, தலை குனிய வைத்தவர்களுக்கு முன்பாக என் தலையை கர்த்தர் உயர்த்துவார் என்கிறதா விசுவாசம். இதுக்கு பேர் தான் காத்திருக்கிறது. நிறைய விஷயத்துல காத்திரு, ஊழியத்துக்காக காத்திருக்கிறது, ஆண்டவருக்காக காத்திருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா இந்த விஷயத்துல காத்திருக்கிறது என்ன? பொறுமை. கோவப்படாம, எதிரிக்கு தீமைக்கு தீமை செய்யாமல். அவன் பண்ணிட்டான், நான் கோவப்படுவேன், கோவப்படாம, அவசரப்படாம, ஆத்திரப்படாம, பதிலுக்கு பதில் செய்யாம, கர்த்தரே நம்பி என் கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார், அவர் அதை பார்த்து கொள்வார். நீங்க நம்புறீங்க பார்த்தீங்களா? அதான் இந்த இடத்துல காத்திருக்கிறார். சத்துருக்கு முன்னாடி நீங்க ஜெயிக்கணும், உங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள் முன்னாடி ஜெயிக்கணும்னா நீங்க கர்த்தர் சமூகத்துல பொறுமையோடு காத்திருந்து கண்ணீர் வடிச்சா, கர்த்தர் சமூகத்துல நீங்க அமர்ந்திருந்தா, எந்த இடத்துல யார் மூலமாய் தலை குனியப்பட்டதோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
அவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் நன்மை செய்வார். இதே தாவீது அற்பமா நினைச்சாங்க, அவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணாரு? உயர்த்தினார். யோசேப்பை அற்பமாய் நினைத்தார்கள், பொறுமையோடு காத்திருந்தான். அது யோசேப்பு காமிச்ச பொறுமை என்ன? அண்ணமாரா அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கல, அப்படியே பொறுமையா காத்திருந்தான். கடைசியில அவன் குடும்பத்துக்கே சாப்பாடு போடுற அளவுக்கு ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி விட்டார். அவன் எப்ப வீழ்வான், அவன் சொப்பனம் எப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு அவனை குழியில போட்டாங்க. யோசேப்பு ஏதாவது செஞ்சாரா? பொறுமையோடு காத்திருந்தான். காலம் வந்தது. 13 ஆண்டுகளுக்கு பின்பாக எவன் குழியில போடுறேன்னு சொன்னானோ அவன் தட்டை தூக்கிட்டு முன்னாடி நிக்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? ஐயா தானியம் போடுங்க. நான் அந்த சூழ்நிலையை பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியம். அந்த யூதாங்கிறவன்லாம் வந்து நிற்பான், அவன் தான் வித்தவன், அவன் நிற்பான். என்னைய பிடிச்சி உள்ள வேணா வச்சுக்கிறேங்க போடுறேன் ஃபுல்லாக சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் தீங்கு பண்ணாலும் அப்படியே ரிவெஞ்ச் நடக்கும். அந்த ரிவெஞ்சில் கூட அவன் சந்தோஷப்படலை. அந்த பழி வாங்குதலில் கூட யோசேப்பு சந்தோஷப்படாமல் உள்ளே போய் அடக்க முடியாமல் அழுதான். அல்லேலூயா. உங்க எதிரிக்கு முன்னாடி வைக்கப்படாமல் இருக்கணும்னா, பிரச்சனைகள் வரும்போது, சோறு வரும்போது, ஒரு நம்ம மேல அடியும் குண்டுகள் போல அது வீழ்ந்து கொண்டாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியாய் காத்திருக்கும் பொழுது அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, கர்த்தரை பழி வாங்குகிறது கர்த்தருக்குரியது. அவரே என்ன பண்ணுவாரா? அவர் எப்படி பதில் செய்வார்? நீங்க பதில் செஞ்சா என்ன பண்ணுவீங்க? தீமைக்கு தீமை செய்வீங்க. ஆனா அவர் எப்படி பதில் செய்வார்னா, உங்களுக்கு தீமை செஞ்சவங்களை உங்க கையாலே ஆசீர்வதிக்கும்படி செய்வார். இந்த தண்டனை பெருசு, புரியுதா? இப்போ ஒரு ஆளை பார்த்து நீலாம் ஒரு ஆளாடா அவனேன்னு கேட்டுட்டு வந்துட்டோம். நாளைக்கு அவனை உயர்த்தி அவன்கிட்ட போய் ஹெல்ப்புக்கு நின்று அவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஒரு தண்டனை வருமே. இவனை நம்ம பண்ணோம், இவன் என்னைக்கு உதவி செய்யற அளவுக்கு வந்துட்டான், இங்க உதவி செய்யற அளவுக்கு உயர்த்திட்டாங்களேன்னு சொல்றது பாருங்களேன். இந்த பழி வாங்குதலை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எவர்களுக்கு மன்னிக்கிறீர்களோ நான் அவர்களுக்கு என்ன பண்றேன்? மன்னிக்கிறேன். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கு முன்னாடி, சத்துருக்கு முன்னாடி நம்மளை உயர்த்தணும்னா ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை என்ன பண்ணணும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்க குடும்பங்களில் நன்மைகளை செய்வார். தாழ்வு வரும்போது உங்களுடைய நிலைமைகளை சிந்திங்க. எதுல விழுந்தேன், எதுல இப்படி நடக்குது, ஏன் இப்படி இருக்க, அமைதியா இருங்க. நிறைய படிக்கலாம். நீங்க கஷ்டப்படும் போது நிறைய ஸ்டடி பண்ண முடியும், நிறைய படிக்க முடியும். அப்போதான் மனுஷனுடைய உண்மையான ஃபேஸை பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கும்போது, காசு இருக்கும்போது நல்லா பேசுவாங்க. காசு குறைஞ்சு பணம் குறையும் போது தான் நிறைய உண்மையான மனிதர்களையும் தீமையான மனிதர்களை நீ வகையறுக்க முடியும். ஃபில்டர் பண்ற இடம் தான். காசு இருக்கும்போது ஒரு மாதிரி பேசினவங்க உங்களுக்கு முன்னாடி இருப்பாங்க. அதே ஆளு உங்களை மாற்றி பேசும்போது நீங்க கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிக்கும் போது அதெல்லாம் சிந்திச்சு உங்க மனசுல தாழ்வு காலத்துல சிந்தித்து கொண்டிருந்தே நினைச்சுக்கிட்டு எல்லாம் சிந்தி, இதான் மனுஷன், இதான் மனுஷன், இதான் மனுஷன், இதான் மனுஷன். கர்த்தர் ஒரு நாள் உயர்த்துவார். ஹல்லேலூயா. மோசேயும் மிரியாமும் ஆரோனும் மோசேயை பகைத்தார்கள். மோசே அமைதியா இருந்தார். கர்த்தர் இப்பொழுது அவர்களை தண்டித்தார். தண்டித்தவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? இதே மிரியாமுக்காக மோசே ஜெபம் பண்ணினார். மோசே ஜெபத்தினால் மிரியாம் விடுதலையானால். ஆண்டவர் சொன்னாரே, உர்ரா நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா பாவம், ஒரு 7 நாள் அங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் சரியாக்கிறேன்னு சொல்லிட்டு அவ குஷ்ட கையை ஆண்டவர் சரியாக்கி விட்டார். ஹல்லேலூயா. யார் தீமை செஞ்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி வீழ்ச்சி அடைவாங்க, வீழ்வாங்க நினைச்சவங்களுக்கு முன்னாடி எழுந்து நின்று இவனே அவர்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் செஞ்சா. இதுதான் கர்த்தர் பழி வாங்குகிற பழி வாங்குதல். உங்களுக்கு எதிராக இவ்வளவு கஷ்டப்படுத்துறவங்க, நிந்திக்கிறவங்க, அவமானப்படுத்துறவங்க, பகைக்கிறவங்க இருந்தா இது தாழ்வு காலம், இது கர்த்தரே அனுமதிச்ச காலம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஜெபத்துல இருங்க, ஆண்டரோட இருங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மை உயர்த்துவார். இந்த நாள் ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்மை கர்த்தர் உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா?